வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத வாக்கியத்தை கொண்டு இன்னைக்கு உலகத்திலே அநேக சத்தியங்கள், அநேக கள்ள போதனைகள் இருக்கிறது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இந்த பகுதியை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் பூமிக்கு வந்து மனுஷகுமார்த்திகளை திருமணம் பண்ணாங்க. அப்படி திருமணம் பண்ணின போது இந்த பூமியில யார் பிறந்தாங்கன்னா பலவான்கள் பிறந்தாங்க, ராட்சசர்கள்லாம் பிறந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த வேத வாக்கியம் அப்படி போதிக்கிறதா? நாம் தேவனுடைய சகல சத்தியத்தை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த சத்தியத்தின் மூலமாக கள்ள உபதேசங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா விதைக்கப்பட்டிருக்கு. ஒரு தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷகுமார்த்திகளை திருமணம் செஞ்சாங்களா? இந்த வேத வாக்கியம் அப்படிதான் போதிக்குதா? பாருங்க, இவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த தேவ தூதர்கள் சொல்றாங்கன்னா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, தேவகுமாரன் பாருங்க, அந்த வார்த்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. பாருங்க, தேவகுமாரர்னா தேவ தூதர்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதினால். தேவகுமார் யாரோடு கூடினாங்க? மனுஷகுமார்த்திகள் தேவகுமாரர்கள். அப்படின்னும் போது தேவகுமாரர்கள்னா பரலோகத்திலிருந்து வந்தவங்க தேவ தூதர்கள், மனுஷகுமார்த்திகள்னா பூமியில இருக்கிறவங்க. அப்ப பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்து பூமியில ஸ்திரீகளை பார்த்த போது அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க, ரொம்ப சௌந்தரியம் உள்ளவங்களா இருந்ததுனால அவங்க மயங்கி என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள திருமணம் பண்ணிட்டாங்க. அந்த திருமணத்தின் மூலமாகத்தான் பலவான்கள் ராட்சதர்லாம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? தேவகுமார்கள் சொல்லும் பொழுது ஏன் இவங்க வந்து தேவதூதர்கள் சொல்றாங்க? அதுக்கு சில வசனங்களை அவங்க ஆதாரமா தர்றாங்க. அதுல சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். அப்ப தேவபுத்திரர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க யாரை சொல்லுதுன்னா தேவ தூதர்களை சொல்லுது. பாருங்க, இந்த வசனத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. பாருங்க, தேவகுமாரன்னா அவங்க தேவபுத்திரன் அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கதான் எங்க வந்துக்கிறாங்கன்னா பூமிக்கு வந்து மனுஷகுமார்த்திகளை திருமணம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இன்னொரு வேத வாக்கியம் பாருங்க, யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, இங்க வந்து நிக்கிறது யாருன்னா தேவ தூதர்கள் தான். அவதான் நிக்கிறாங்க. எங்க? யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் யோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும். அப்ப தேவபுத்தர் நீங்க சொல்லப்பட்ட போது அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க? அங்க இங்கேயும் தேவ தூதர்கள் வந்துக்கிறாங்கன்றாங்க. யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. தேவபுத்திரர் யாவரும் கெம்பீரித்தார்கள் சொல்லப்பட்டது. அப்ப பரலோகத்திலே தேவபுத்திரன் சொல்லும்போது அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. இப்ப அவங்கதான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தேவகுமாராக இந்த பூமியில என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இறங்கி வந்துக்கிறாங்கன்றாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12-13. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதான் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். தேவன் என்ன முடிவு பண்றாருன்னா நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை அழித்து போடணும்னு முடிவு பண்றார். அதுக்கு காரணம் என்னன்னா தேவபுத்திரர்கள் பூமியில வந்து மனுஷகுமார்த்திகளை திருமணம் பண்ணின போது பூமியில் ராட்சசர்கள் உண்டானாங்க, பலவான்கள் உண்டானாங்க. அவர்கள் மூலமா இந்த பூமி என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. அதனாலதான் தேவன் உலகத்தை என்ன செஞ்சாரு? அழித்து போட்டார் அப்படின்றாங்க. இந்த ராட்சசர்கள் சொல்லப்பட்டிருக்கீங்களா? பூமியில ராட்சசர்கள் இருந்தார்கள். சரி, நோவாவுடைய காலகட்டத்தில் தேவன் ஜலப்பிரளயத்தை வரவழைத்து எல்லாத்தையுமே அழிச்சு போட்டார்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் யார் இருக்கக்கூடாது? ராட்சதர்கள் இருக்கவே கூடாது. ஏன்னா நோவாவுடைய காலகட்டத்துல தான் ராட்சதர்கள் இருந்தாங்க.
அப்ப அவங்க காலகட்டத்திலே அவங்க என்ன செய்யப்பட்டாங்கன்னா, நோவாவுடைய காலகட்டத்திலே அவங்க அழிக்கப்பட்டாங்க. அப்ப மறுபடியும் யார் வந்திருக்க கூடாது? ராட்சதர்கள் என்ன பண்ணிருக்க வந்திருக்க கூடாது. பாருங்க, வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். அப்போ நோவாவுடைய காலகட்டத்திலே அந்த ராட்சதர்கள் அழிந்து போயிருக்க வேண்டும் என்றால், அதே எபிரேய வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்படுது. ராட்சதர்கள் பூமியில இருந்துக்கிறாங்க. எப்படி வந்தாங்க இவங்க? ஜலப்பிரளயத்தினாலே உலகத்தை தேவன் அழிச்சு போட்டாரு. அதுக்கப்புறம் தேவன் ஒரு புதிய உலகத்தை என்ன பண்ணாருங்க? உண்டு பண்ணார். யார் மூலமாக? சேம், காம், யாப்பேத்தின் மூலமாக புதிய உலகத்தை உண்டு பண்ணார். அப்ப யார் வந்திருக்க கூடாது? ராட்சதர்கள் வந்திருக்க கூடாது. ஆனா இங்க யார் இருக்காங்க? ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அவங்க மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இந்த ரெப்பாயிமீர்னு சொல்றாரு பார்த்தீங்களா? ரெப்பாயிமீர்னு சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கும் அதே எபிரேய வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெப்பாயிம் சொல்றாரு பார்த்தீங்களா? அவர்களும் யாருன்னா ராட்சதர்கள். இவங்க யார் காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க? ஆபிரகாமின் காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. ராட்சதர்கள் எங்க வாழ்ந்துக்கிறாங்க? ஆபிரகாமின் காலகட்டம், இல்லைங்களா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயிமியரும் சொல்றாரு. ரெபாயிமியர் சொல்ற பார்த்தீங்களா? அவங்களாம் யாருன்னா ராட்சதர்கள். அதே எபிரேய வார்த்தை இங்க என்ன செய்யப்பட்டிருக்குங்க? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஆபிரகாமின் காலகட்டத்தில் யார் வாழ்ந்துக்கிறா? ராட்சதர்கள் வாழ்ந்துக்கிறான். என்னாகம புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி போகும்போது யார் வாழ்ந்துக்கிறாங்க? ராட்சதர்கள். கானான் தேசத்திலே பெரிய பெரிய ராட்சதர்கள் இருந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோடு சேர்ந்ததுனால ராட்சதர்கள் பிறந்தாங்க, பலவான்கள் பிறந்தாங்கன்றாங்க. இவங்களை எங்கிருந்து வந்துக்கிறாங்க? உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. நீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன். பாசான் தேசத்திலே ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் யாரு? ராட்சதர். அவர் யாருங்க? ராட்சதர். அவர் எப்படி பாருங்க. என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினார் செய்த அவனுடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமா இருந்தது. அது அம்மோன் புத்தருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா? அவருடைய கட்டளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுடைய கை முழத்துல எத்தனை முழம் நீளம் இருக்குது? 9 முழ நீளம். அகலம் எவ்வளவு இருக்குது? 4 முழம். ஒரு முழங்கிறது 1.5 அடி. அப்ப 4 முழம்னா எவ்வளவு பெருசு பாருங்க. 9 முழம் எவ்வளவு நீளம் பாருங்க. அவ்வளோ பெரிய ராட்சதர் என்ன பண்ணிக்கிறாங்க? இந்த பூமியில வாழ்ந்துக்கிறாங்க. யாருடைய காலகட்டத்திலே? ஆபிரகாம் யோசுவாவின் காலகட்டத்திலே, மோசே யோசுவாவின் காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ராட்சதர் என்ன பண்ணிக்கிறாங்க? வாழ்ந்துக்கிறாங்க. இவங்க எங்கிருந்து வந்தாங்க? இவங்க சொல்றாங்க, தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகளோட கூடினதுனாலதான் இப்படிப்பட்ட ராட்சதர்கள்லாம் பிறந்திருக்காங்கன்றாங்க. நல்லா கவனிங்க. குருடனை உண்டாக்கினவர் யார்? செவிடனை உண்டாக்கினவர் யார்? ஊமையினை உண்டாக்கினவர் யார்? அங்க பலவீனங்களை உண்டாக்குகிறவர் யார்? எல்லாமே தேவன் தான் உண்டாக்குறாரு. ஒரு தாயின் கர்ப்பத்துல ரெட்டை குழந்தை கொடுக்கிறது யாரு? தேவன் தான் கொடுக்கிறார். அங்க பலவீனமா ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு காரணம் யாரு? தேவன். ராட்சத பிறவியாக ஒரு குழந்தை பிறக்குது, அது காரணம் யாரு? தேவன் தான் காரணம். பூமியிலே ஒரு தாயின் கர்ப்பத்துல ஒரு கரு உருவாகி இருக்கும் என்று சொன்னால் அது எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்த போது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்களும் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாயிருந்தான். கால்ல 6 விரல், கையில 6 விரல். நெட்டையான மனுஷன். இந்த மனுஷன் சாத்தான் உருவாக்கிட்டானா தாயின் கர்ப்பத்துல? உருவாக்குனது யாருங்க? தேவன் தான் என்ன பண்ணிக்கிறாருங்க? உருவாக்கி இருக்கிறார்.
இவங்க சொல்றாங்க இதெல்லாம் தேவதூதர்கள் உருவாக்குனதுன்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கர்ப்பத்திலும் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கறது யாரு? தேவன் தான் கொடுக்குறான். எல்லாருக்கும் ஒரே முக அமைப்பு இருக்குதா? மில்லியன் கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே முக அமைப்பு இருக்குதா? இரட்டை பிறவிகளை தவிர இருக்கா? இல்ல. எல்லாருக்கும் வித்தியாசமான முக அமைப்பு. கைரேகை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குதா? தேவன் எப்படி உண்டு பண்ணிக்கிறாருங்க? இவங்க சொல்றாங்க தேவ தூதர்கள் தான் யார் கல்யாணம் பண்ணாங்க? மனுஷகுமார்த்திகளை. இயேசு என்ன சொல்ற பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். பாருங்க, எப்போதுமே மனுஷர்கள், பெரும்பாலான மனுஷர்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் என்ன பண்றாங்க பாருங்க, தேவனுடைய வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறார்கள். இந்த பூமியில தேவன் தூதர்களை அனுப்புறாரு. எதுக்காக அனுப்புறாரு? அவருடைய வேலைகளை செய்யும்படி அனுப்புறாரு. அவங்க இந்த பூமிக்கு வந்தோடனே மனுஷ குமார்த்திகளை பாக்குறாங்க, ரொம்ப அழகுள்ளவங்களா பாக்குறாங்க. ஆகா, இவங்க மேல என்ன செஞ்சிடலாம், ஆகா ரொம்ப அழகா இருக்காங்க, என்ன பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு செஞ்சுக்குவாங்களா? இந்த குழந்தைக்குரிய தேவ தூதர்கள் நித்தமும் என் பிதாவின் முகத்தை என்ன பண்றாங்க, தரிசிக்கிறாங்கன்ற. தேவதூதர்கள் பிதாவின் முகத்தை தரிசிக்க சாக்கியத்தை பெற்றவங்க. அப்படிப்பட்டவங்க போய் மனுஷ குமார்த்திகளோடு சேர முடியுமா? தேவனுடைய வல்லமையையும் வேத வாக்கியங்களையும் அறியாமல் தப்பான எண்ணம். எப்படிப்பட்ட எண்ணம்? தப்பான எண்ணம். கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறதே தேவன் தானா? தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகளோடு கூடின உடனே அதுவா கர்ப்பம் தரிச்சிருமா? கர்ப்பம் தரிச்சிருமா அதுவா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் தோல்வி அடைந்தவர், தேவனால தேவ தூதர்கள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, தேவனை தேவ தூதர்கள் ஏமாத்திட்டாங்கன்றாங்க. தேவனை யாராவது ஏமாத்த முடியுமா? எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போய் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? தேவ தூதர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். எப்படி இருக்கிறாங்க? அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். இந்த ஆவிகள் எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்க? மனுஷர்களுக்கு எப்படி காட்சி கொடுப்பாங்க? ஒரு ஆவியை நீங்க பார்க்க முடியுமா? ஆவியெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவ தூதர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? எல்லாருமே, பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? பார்த்துக்கிறாங்க. எப்படி பார்த்தாங்க? அவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார்கள். எப்படி வந்தாங்க? மனுஷ ரூபம். அப்போ ஒரு கேள்வி கேட்கணும், பிரதர், மனுஷ ரூபம் எடுத்து வந்தா அவங்களால திருமணம் பண்ண முடியும்ல? ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தரும் வராரு, 2 தூதர்களும் வர்றாங்க. ஆபிரகாம் வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா, கால்களை கழுவுறாங்க, அவங்க வீட்டுல போஜன பானம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? போஜன பானம் பண்றாங்க. 2 தூதர்கள் லோத்து வீட்டுக்கு போறாங்க, அங்கேயும் என்ன பண்றாங்க? போய் சாப்பிடுறாங்க. அப்போ சாப்பிட முடியுதுன்னு சொன்னா, அவர்களால் கால்களை கழுவ முடியும் என்று சொன்னால், அவர்களால் உட்கார முடியும் என்று சொன்னால், கைகளை பிடித்து வீட்டுக்குள்ள இழுக்க முடியும் என்று சொன்னால், அவர்களால் ஏன் திருமணம் பண்ண முடியாது? பண்ண முடியுமா? கேள்வி எழும்புது இல்லைங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனுடைய மகிமையே வேறே, பூமிக்குரிய மேனுடைய மகிமையும் வேறே. 2க்கும் மகிமை இருக்கா இல்லைங்களா? 2க்குமே மகிமை இருக்கு. வானத்துக்குரிய மேனிக்கும் மகிமை இருக்கு, பூமிக்குரிய மேனிக்கும் மகிமை இருக்கு. வானத்துக்குரிய மேனிக்கு சுவாசம் முக்கியமா? சுவாசம் அவசியமா? இல்ல. நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா நம்ம என்ன செய்வோம்? நடந்துதான் போகணும். ஆவிகள் அப்படி போவாங்களா? தேவதூதர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். அவங்க எந்த மேனியை உடையவங்கன்னா, வானத்துக்குரிய மேனியை உடையவர்கள். ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு தோன்ற முடியுமா? அவங்கனால திடீர்னு மறைந்து போக முடியும். நம்மளும் அப்படி செய்ய முடியுமா?
செய்ய முடியாது. நம்ம புசிக்கிறோம், புசித்தால் தான் நம்ம எப்படி இருக்க முடியும்? பலனோடு இருக்க முடியும். புசிக்கலைன்னா செத்து போயிடுவோம். தண்ணி குடிக்கணும். நமக்கு களைப்பு இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, மரணம் இருக்கிறது. தேவன் இந்த பூமியில மனுஷனை எதற்காக உண்டாக்குனாரு? ஆதாமையும் ஏவாளையும் தேவ பக்தியுள்ள சந்ததிக்காக என்ன பண்ணிக்கிறாங்க? உண்டு பண்ணிக்கிறார். மனுஷர்களால் எதை உண்டாக்க முடியும்? சந்ததியை உண்டாக்க முடியும். ஏன் சந்ததி உண்டாக்க முடியும்? காரணம் என்ன? ஒரு சந்ததி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவை? யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். ஒரு குழந்தை பிறப்பதற்கு என்ன தேவை? ரத்தம். இரண்டாவது மாமிச சித்தம். மூணாவது புருஷனுடைய சித்தம். இது மூணுமே இருக்கும். நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜன் எங்க போகுது? நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலுக்கு போய் அது எதுல கலக்குது? ரத்தத்துல கலக்குது. நீங்க இந்த சுவாசிக்கிற அந்த மூக்க ஒரு 2-3 நிமிஷம் அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும்? காரணம் என்ன? ரத்தத்துக்கு எது கிடைக்காதுங்க? ஆக்சிஜன் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப நாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கோம்? மாம்சத்திலும் ரத்தத்திலும். நமக்கு மாமிசமும் இருக்கு, ரத்தமும் இருக்கு, எலும்புகளும் இருக்கு. தேவதூதர்களுக்கு என்ன இருக்கு? தேவதூதர்கள் மாமிசத்துல வருவாங்க. எலும்புகளும் மாமிசம் மாத்திரம் தான் இருக்கும். உள்ள என்ன இருக்காதுங்க? ரத்தம். நாம் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த ரத்தத்துல எது போகணும்? ஆக்சிஜன் போகணும். வானத்துக்குரிய மீனுடைய மகிமையே வேறன்றார். அவங்க ஆவியா இருக்கிறாங்க. இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது எந்த ரூபத்துல வருவாங்க? மனுஷ ரூபம். கர்த்தர் ஆபிரகாம் வீட்டுக்கு வர எந்த ரூபத்துல வர்றாருங்க? மனுஷ ரூபம். தேவதூதர்கள் வராங்க, எந்த ரூபத்துல வர்றாங்க? மனுஷ ரூபம். தேவதூதர்கள் வானத்துக்குரிய மேனியை உடையவங்க. அவங்க இந்த பூமிக்கு வந்து மனுஷ குமாரத்தோடு சேர முடியுமா? அதுக்கு என்ன தேவை? ரத்தம் தேவை. ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ரத்தமும் மாமிச சித்தமும் புருஷனுடைய சித்தமும் தேவை. குழந்தை பிறகு தேவதூதர்கள் ரத்தம் இருக்குதா? ஏன் சொல்லுவாரு, என்னை தொட்டு பாருங்கள், எந்த ஆவிக்கும் மாமிசமும் எலும்புகளும் இராதேன்னு. ஆவிக்குரிய ரூபம், ஆவிக்குரிய சரீரத்திற்கு என்ன இருக்குது? மாமிசமும் எலும்புகளும். உண்டாக்க முடியுமா அவங்கனால? வானத்துக்குரிய மேனி அது. அந்த மேனி எப்படி வேணும் மறுரூபப்படுத்தலாமா? மரியாளுக்கு இயேசு தரிசனமான போது எந்த ரூபத்தில் தரிசனமானார்? ஒரு தோட்டக்காரனை போல தரிசனமாகிறார். எம்மாவூருக்கு போகிற வழியில ரெண்டு சீசர்களுக்கு தரிசனமாகிறார். எப்படி தரிசனமாகிறாரு? ஒரு அந்நியனை போல, ஒரு வழிபோக்கனை போல தரிசனமாகிறார். தோமாவுக்கு மற்ற அப்போஸ்தலரும் தரிசனமானது எப்படி தரிசனமாகிறாரு? கால்களிலும் கைகளிலும் துவாரங்களோடு என்ன செய்யறாருங்க? தரிசனமாகிறார். வானத்துக்குரிய மீனுடைய மகிமையே வேற. இயேசு திடீர்னு எங்க வந்து நிக்கிறாருங்க? வீட்டுக்குள்ள திடீர்னு மறைஞ்சு போகிறாரு. யாரால செய்ய முடியும்? தேவதூதர்கள் ஒரு இடத்துல நடந்து விட போலாம் இல்லைங்களா? இயேசு நடந்து போனாரா? வானத்துக்குரிய மீனுடைய மகிமையே வேற. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எதை விரும்புறாங்க? ஆவிக்குரிய அந்த சரீரத்தை விரும்புறாங்க. உயிர்த்தெழுதல் தான் நமக்கு கிடைக்க போகுது. தேவன் மேன்மையை வச்சுக்கிறாரு. அவங்க கீழே வந்து மனுஷகுமாரத்தோடு சேருவாங்களா? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குது? ரத்தம் வெளியேறிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க?
செத்து போயிடுவோம். இந்த மாம்சத்தின் உயிர் சொல்ல பார்த்தீங்களா, அது ஆத்துமான்னு தான் சொல்லப்படும். மாம்சத்தின் ஆத்துமா ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் வெளியே போச்சுன்னா மனுஷன் என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். ஆக்சிஜன் கிடைக்காது. சுவாசிப்பதற்கு என்ன கிடைக்காதுங்க? ஆக்சிஜன். நுரையீரல் சுருங்கிச்சுன்னா ஏன் மூச்சு திணறல் வருது? காரணம் என்ன? ஆக்சிஜன் உள்ளே போய் அந்த நுரையீரல்ல போய் நுரையீரல் எங்க போகுதுங்க? ரத்தத்துக்கு போகுது. அதனாலதான் தேவன் சொன்னாரு, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு, ரத்தத்தை என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம் சொன்னார். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கின போது தேவன் அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்ற கட்டளை யார் கொடுக்கிறாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுக்கிறார். தேவதூதர்களை பார்த்து சொன்னாரா பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார்? அப்படி யாருக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதுங்க? ஏன் அந்த கட்டளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது? அவங்க பூமிக்குரிய மேனியை உடையவர்கள். அதுக்காக தான் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? கட்டளை கொடுக்கப்பட்டது. சங்கீத புஸ்தகம் 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். பிள்ளைகள் நமக்கு கிடைக்குதுன்னா அது யாரால் வரக்கூடிய சுதந்திரம்? தேவனால் வரக்கூடிய சுதந்திரம் அது. அப்ப இவங்க சொல்றாங்க, தேவ தூதர்கள் மனுஷகுமார்த்தியோடு சேர்ந்ததுனால அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்றாங்க. அந்த குழந்தை கொடுத்தது யாரு? அப்பனா தேவன் பாவத்துக்கு உடன்படுவாரா? தேவ தூதர்கள் இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்யறாங்கன்னா அப்படிப்பட்ட அக்கிரமத்திற்கு தேவன் உடன்படுவாரா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கர்ப்பத்தின் கனி அவர் தான் கொடுக்கிறார். அப்ப நோவாவின் காலகட்டத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணக்கர்த்தா யாரு? தேவன் தான் காரணம். பாருங்க எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணிருக்காங்க பாருங்க தேவ தூதர்கள். அப்படி செய்ய முடியுமா? அப்படி அவங்க செய்யறாங்கன்னு தேவன் அனுமதிப்பார? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கர்ப்பத்தை அடைக்கிறது யாரு? தேவன் தான் அடைக்கிறார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அடைச்சுக்கிறார். அடைக்கிறது யாரு? கர்ப்பங்களை தேவன் தான் அடைக்கிறார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பிள்ளை பெரும்படி அனுக்கிரகம் பண்றது யாருங்க? கர்ப்பத்தை அடைக்கிறது யாரு? தேவன் தான் அடைக்கிறார். கர்ப்பத்தை திறக்கிறது யாரு? தேவன் தான் திறக்கிறார். ராகேல் போய் யாக்கோப்ட கேட்பாங்க, எனக்கு பிள்ளை கொடுன்னு கேட்பாங்க. நான் தேவனா? அவர்தான் கேட்பார், நான் தேவனா? பிள்ளை பெரும்படி கர்த்தரும் கர்ப்பத்தை என்ன பண்ணிக்கிறாரு? அடைத்திருக்கிறார். யார் தான் திறக்கணும்? தேவன் தான் திறக்கணும். லேயாள் தேவனிடத்துல ஜெபிப்பாங்க. தேவன் அவள் பிள்ளை பெரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு கர்ப்பத்துல ஒரு கரு உருவாகுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் யாருங்க? தேவன் தான் என்னவா இருக்கிறாரு? காரணமா இருக்கிறார். ஒரு கர்ப்பத்துல ஒரு கரு உருவாகுது. சங்கீத புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 15-16 பாருங்க. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தாயின் கர்ப்பத்துல விசித்திர வினோதமா நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய எலும்புகள் தேவனுக்கு மறைவாய் இருக்கிறதா? இல்ல. 16ஆம் வசனம் பாருங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும்
புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா அதனுடைய அந்த எலும்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சேரும் விதம், அது உருவாகும் நாட்கள் எல்லாம் எங்க இருக்குங்க? தேவனுடைய புஸ்தகத்தில் இருக்குது. தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகளோடு சேரும் போது அவங்க சொல்ற மாதிரி, ஓ இவங்க இவங்களோட சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கான அந்த உறுப்புகள்லாம் தேவன் எழுதி வச்சுக்கிறாரா? அது சாத்தியம் இருக்கிறதா? எந்த சாத்தியமே கிடையாது. இது மனுஷருடைய கற்பனைகள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்க, காயின் ஆபேல் இருக்காங்க. காயின் ஆபேல் என்ன செஞ்சாருன்னு கொண்டு போட்டுறாரு. கொண்டு போட்டதுக்கு அப்புறம் தேவன் ஆபேலுக்கு பதில் தேவன் யாரை கொடுக்கிறாரு? சேத்தை கொடுக்கிறார். சேத்தை தேவன் கொடுத்த போது என்ன சம்பவித்தது பாருங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? ஜனங்கள் எல்லாரும் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். காயினுடைய சந்ததிகள் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் யாருடைய சந்ததி வளர்ந்துகிட்டே இருக்குது? சேத்துடைய சந்ததி. சேத்துடைய சந்ததியில தேவனை தொழுது கொள்ளக்கூடியவங்க இருக்கிறான். அப்படியே தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்ட மக்களும் தேவன் என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டாங்க. ஏனோக்கு வருவாரு, மெத்துசுலா வருவாரு, சந்ததியில் அப்படியே வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரையும் குமார்த்திகளையும். தேவனோடு சஞ்சரித்தவர் யார்? ஏனோக்கு. ஒரு கூட்ட மக்கள் தொடர்ந்து யாரை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க? தேவனை தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையில் பிரயாசத்தில் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு யாரை அறிந்திருந்தார்? தேவன் அறிஞ்சுக்கிறார். அவருடைய குமாரன் தான் யாருங்க? நோவா. அப்ப லாமேக்கின் நாட்களிலும் ஜனங்கள் தேவனை தேடிட்டு இருந்தாங்களா? தேவனை அறிஞ்சிருந்தாங்களா? நோவா பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்ததுங்க? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷர் பூமியிலே பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது. ஒரு கூட்ட மக்கள் தேவன் என்ன செய்யறாங்க? தேடுறாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு பிரியமா இருந்தாங்களா? இல்ல. அவங்கள எங்கிருந்து வந்தவங்களா இருப்பாங்க? காயினுடைய சந்ததிகளா இருக்கலாம். ஒரு கூட்ட மக்கள் தேவனை தேடாம இருக்கிறாங்க, ஒரு கூட்ட மக்கள் தேவனை தேடுறாங்க. மனுஷ குமார்த்திகள், மனுஷர் பூமியிலே பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது. இங்க யாருக்கு தான் குமார்த்திகள் பிறக்கிறாங்க? யாருக்கு குமார்த்திகள் பிறக்கிறாங்க? மனுஷர். அதான் சொல்ல பாருங்க, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது. இங்க இருக்குது யாரு? மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவகுமாரர். இந்த தேவகுமாரர் என்பது யாரு? தேவனை தேடக்கூடிய சந்ததிகள். இவங்க தேவகுமாரர்கள். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இவங்க யாரு? மனுஷரா இல்ல தேவ தூதர்களா? மனுஷர்கள். தேவன் நம்ம என்னன்னு சொல்றாரு? தேவனுடைய புத்திரன்னு சொல்றாரு. நம்மள யாருங்க? உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்காக, தேவனுடைய வேலைகளை செய்யும்படியாக, தேவனுக்காக வாழும்படியாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நான் போய் தேவனை அறியாத தேவனை வெறுக்கக்கூடிய சந்தேகத்தை போய் பொண்ணு எடுத்தனா என்ன ஆகும்? அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்பட்டா என்ன ஆகும்? ஆனால் இவங்க யாரோடு சம்பந்தம் வைக்கிறாங்க? மனுஷ குமார்த்திகள்னா யாருங்க?
தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு விரோதமான ஜனங்களோடு என்ன செய்யறாங்க? போய் சம்பந்தம் வைக்கிறாங்க. வசனத்தை பார்க்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவங்க என்ன முடிவு பண்றாங்க? நமக்கு யார் வேணாம்? தேவன் வேணாம், தேவனுடைய வழியும் வேணாம். யாரை தெரிந்து கொண்டாங்க? தேவனை தேடாத ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தெரிந்து கொண்டாங்க. தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கும்போது சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, நீ பெண் எடுக்கிறேன்னா எங்க இருந்தா எடுக்கணும்? பெண்ணை கொடுத்தாலும் எடுத்தாலும் எங்க இருந்தா எடுக்கணும்? இஸ்ரவேல் கோத்திரத்துல தான் எடுக்கணும். ஒரு ஜாதியை நீ திருமணம் பண்ணேன்னு சொன்னா அவர்கள் வேறு தேவர்களை சேவிக்கும்படி என்ன செஞ்சிருவாங்க? இழுத்துட்டு போயிருவாங்க. அப்படி நீ போயிட்டனா தேவன் என்ன செஞ்சிருவாரு? அழித்து போட்டுருவாருன்னு சொன்னார். அப்ப இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? இந்த தேவகுமாரன் யாரு? தேவகுமாரன் என்பது யாரு? தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள். அவங்க யாரை தெரிந்து கொண்டாங்க? தேவனை அறியாத ஒரு ஜாதிகளை என்ன செஞ்சாங்க? தெரிந்து கொண்டாங்க. அவங்கள போய் என்ன செய்யறாங்கன்னா திருமணம் பண்றாங்க. எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகள் உள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்தி தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர்களா? தேவனுடைய பரிசுத்த வித்து எதோட கலக்கக்கூடாதுங்க? அசுத்தோட என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பிரஜாதியோட என்ன செய்யக்கூடாது? திருமண உறவுகள்ல கலக்கவே கூடாது. பாருங்க, எஸ்ரா சொல்றாரு பாருங்க அந்த புஸ்தகத்துல, இப்படி கலந்துகிட்டோம்னா, அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீண்டு தப்பாதபடிக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாருங்க? விட மாட்டார். தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும். தேவன் என்னதான் பண்ணுவாரு? நிர்மூலமாக்கி போட்டுருவாரு. தேவனுடைய கோபம் அது. அப்ப சேத்துடைய வம்சத்திலிருந்து தொடர்ந்து தேவனை தேடக்கூடிய ஜனங்கள் வர்றாங்க. நோவாவுடைய காலகட்டத்தில் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. தேவனை தேடக்கூடிய ஒரே ஒரு நபர் யாரு தான் அந்த நேரத்துல? நோவா மாத்திரமே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். நல்ல கவனிங்க, தேவகுமாரர் மனுஷ குமார்த்தியோடு சேரும் போது ராட்சதர் பிறந்தாங்களா? அதற்கு முன்பதாகவே ராட்சதர் இருந்தாங்களா? வசனத்துல அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்தியோடு என்ன செஞ்சாங்க? கூடினாங்க. இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது என்னாச்சு? இவர்களும் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். பேர் பெற்ற மனுஷர்களாகிய பலவான்கள், மனுஷராகிய பலவான்கள் சொல்ற. அப்ப பிள்ளைகள்லாம் என்னவாதான் இருக்கிறாங்க? மனுஷரா தான் இருக்காங்க. பலவான்கள் என்ன அர்த்தம்? அதிகாரம் உடையவங்களா இருக்கிறாங்க. நோவாவுடைய காலகட்டத்திலே ஜனங்கள் பூமி எங்கும் இருந்தாங்களா? குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம்தான் ஜனங்கள் இருந்தாங்களா? பூமி எங்கும் இருந்தாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை அன்னைக்கு இருந்திருக்குமா? ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். சரி, இப்ப நல்லா கவனிங்க. இந்த மனுஷ குமார்த்திகளோடு இந்த தேவ பிள்ளைகள் கலந்ததுனால அவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்ல பேர் பெற்று அதிகாரம் உடையவங்களா இருக்கிறாங்க, பலவான்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே ராட்சதர் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன செய்வாங்க? ஏழை எளிய மக்கள் என்ன செய்வாங்க? ஒடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ராட்சதர் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் என்ன ஆவாங்க? கொடுமை, பூமி கொடுமையினால் நிறைந்தது. அதிகாரம் உள்ளவங்கள்ட்ட சிறுமைப்பட்டவங்க மாட்டாங்கன்னு என்ன ஆகுங்க? ராட்சத பிறவிகள்லாம் பயங்கரமா இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க, மனுஷர்கள் 6 அடிக்கு இருக்கிறாங்க, அவங்க நல்லா 14 அடி 15 அடிக்கு இருக்கிறாங்க. ராட்சதர்கள் என்ன செய்வாங்க?
எல்லாத்தையும் அடிச்சு என்ன செய்வாங்க, துரத்திட்டு அங்க குடியிருப்பாங்க. அவங்களோட உடைமைகளை என்ன செஞ்சுக்குவாங்க, பிடிங்குவாங்க. அவங்களை அடிமையா நடத்துவாங்க. ஆனா எப்ப நடந்திருக்கும்? நோவாவின் காலகட்டத்தில் அக்கிரமம் பூமியிலே பெருகினது. பலவான்கள் கையில, ராட்சதர் கையில நாடு சிக்கனம் என்ன ஆகுங்க? சின்னாபின்னமாயிரும் இல்லைங்களா? ஜனங்கள் ஒடுக்கப்படுவாங்க இல்லைங்களா? அடிமைப்படுத்தப்படுவாங்க இல்லைங்களா? எல்லாருமே அக்கிரமத்தால் என்ன செய்யப்பட்டாங்க? நிரப்பப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். தேவதூதர் அக்கிரமமா மனுஷனுடைய அக்கிரமமா? தேவகுமார்கள் மனுஷகுமாரத்தில் கூடின போது பிறந்த பிள்ளைகள் யாரு? மனுஷர்கள். அப்ப யாருடைய அக்கிரமம் பெருகிருச்சு? மனுஷனுடைய அக்கிரமம் சொல்றாரு பாருங்க. தேவதூதரின் அக்கிரமமா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு. அங்க இருக்கிறதெல்லாம் யாரு தாங்க? எல்லாமே மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க. தேவதூதர்கள் மனுஷ குமாரத்தோடு சேர்ந்துட்டு பிள்ளை பெற்றோன்னு அப்படி போயிட்டாங்களா பரலோகத்துக்கு? தேவன் அழிக்க நினைச்சா யாரையும் அழிக்கணும் சேர்த்து? ஏன் அப்புறம் மனுஷர்களை மாத்தான் அழிச்சு போட்டாரு? வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்கினதற்காக. அப்ப அங்கிருந்துலாம் யாரு தாங்க? எல்லாமே மனுஷர்கள் தான். தேவதூதர்களா இருந்தாங்க. இன்றைக்கும் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் இன்னைக்கு போதிக்கப்படுதா இல்லைங்களா? வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். தேவன் தோத்துட்டாருன்னு அர்த்தம். தேவ தூதர்கள் பூமியில மனுஷகுமாரத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டால் தேவன் என்ன ஆயிட்டாருங்க? தோத்துட்டாரு. சகலமும் யாருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குங்க? தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. மனுஷர்ல தேவன் உண்டாக்குனார் பூமியில, எல்லோரையும் அவர்கள் வழியில விட்டுட்டார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல சொல்லுவார், மனுஷர்களை தம் தம் வழியிலே நடக்க விட்டிருந்தும். கர்ப்பத்தின் கனியை கொடுக்கறதும் பிரசவிக்க பண்றதும் அவரு தான். அவன் நல்லவனோ தீயவனோ ஆகுறது யாருடைய கையில இருக்கு? அவனுடைய கையில. தேவனை பிரியப்படுத்தினா தேவனுக்கு எதிர்த்து நிக்கலாம். எல்லாம் அவங்க பாதை என்ன செய்யறாரு? நடக்க விட்டுறாரு. எப்படி பாக்குறாங்க நடக்கிறாங்கன்னு பாக்குறாரு. நோவாவுடைய காலகட்டத்தில் அப்படிதான் விட்டாரு தேவன் ஜனங்களே. எல்லாம் அக்கிரமம் என்ன ஆயிடுச்சுங்க? மிகுதியா போச்சு. 6ஆம் வசனம் பாருங்க. தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக. யாரு தாங்க அது? மனுஷர்கள் தான். ஆதியாகமம் 6:7 பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல். பூமியின் மேல் யார் தான் இருக்குது? தேவன் சிருஷ்டித்த மனுஷன். மனுஷன் முதற்கொண்டு எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன்? நிக்கிரகம் பண்ண போகிறேன். மனுஷன் 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 தான் பேசிட்டு வர்றார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டுதான் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் இருந்ததுன்னா யாரு? மாம்சமான யாவரும். தேவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவியா தான் இருப்பாங்க. மனுஷ ரூபம் எடுத்து வருவாங்க. மனுஷர்கள் காணும்படியா வருவாங்க. இங்க இருந்து போகும்போது எப்படி போயிருவாங்க? ஆவியா போயிருவாங்க. அவங்க திருமணம் பண்ணணும், உறவு வைக்கணும் அப்படின்னு விரும்புவாங்களா? எந்த வேத வாக்கியம் அப்படி போதிக்குது தேவதூதர்கள் அப்படி இருந்தாங்கன்னு? 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட மாம்சமான யாவரின் முடிவும். மறுபடி தேவன் என்ன சொல்றாருங்க? மாம்சமான யார் அது? மனுஷர்கள். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மனுஷர் பூமியின் மேல் பெருக துவைக்கும் சொல்லும்போது யார சொல்றாரு? மனுஷர்களை தான் சொல்றாரு. அவங்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போதுன்னு சொல்லும்போது யார தான் சொல்றாரு? மனுஷர்கள் தான் சொல்றாரு. தேவகுமார்னு சொல்லும்போது யார தான் சொல்றாரு? மனுஷர்கள். அவங்க யாரு?
ஒரு காலகட்டத்திலே தேவனை தேடினவங்க, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தவங்க. இப்ப யாரு திருமணம் பண்றாங்க? மனுஷகுமார்த்திகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் என்ன செய்யறாங்க? திருமணம். ஏன் திருமணம் பண்றாங்க? அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு அவங்க பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்காங்கன்னு பாக்குறாங்க. தங்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இல்லையா? அப்பதான் சொல்ல பாருங்க 3ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கு மனுஷனோடே போராடுவதில்லை. தேவன் யாரதான் சொல்றாரு? தேவனுடைய ஆவி மனுஷனோடு போராடுதா, தேவ தூதனோடு போராடுதா? என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லைன்றார் பாருங்க. அதே வசனம் பாருங்க, அவன் மாமிசம் தானே. யார் மாமிசம்? தேவகுமாரன் சொன்னார் இல்லைங்களா, அவங்களதான் சொல்றாரு. அவர்கள் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? தேவகுமாரன் என்பது யாரு? மனுஷர்கள். 4ஆம் வசனம் பாருங்க, அந்நாளில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ராட்சதர் பூமியில இருக்கிறாங்க. அவங்க தேவகுமாரர் மனுஷகுமாரத்தில் சேர்ந்ததுனால பிறந்தவங்க முன்னாடி இருக்காங்களா? முன்னாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்ட போது அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்களும் எப்படி இருக்கிறாங்க? பலவான்கள். தீமை செய்வதற்கு எப்படி இருக்கிறாங்க? பலவான்களா இருக்கிறாங்க. பூமி என்ன ஆகும்? ராட்சதர் கையிலையும் இப்படிப்பட்ட பலவான்கள் கையிலையும் பூமி சிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? கெடுத்து போட்டாங்க. தேவன் ஜலப்பிரளயத்தை வர பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க? சர்வ சங்காரம் பண்ணிட்டார். மீதி இருந்தது யாரு? நோவாவும் அவருடைய மனைவியும் 3 மகனும் 3 மருமகளும். 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள் பிரவேசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த சத்தியத்தை நம்ம அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்ட நீங்க என்ன செய்யணும்? வசன ஆதாரத்தோடு நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்ல வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.